வணக்கம். நான் டாக்டர் நேத்ரா பாலகிருஷ்ணன். நான் பாலகிருஷ்ணா ஐ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். ஸோ நான் ஒரு கண் டாக்டர். நம்ம இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா தலைவலி பற்றி. ஸோ தலைவலி வந்து பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு முதன்மை வகை, செகண்ட் பார்த்திங்கன்னா 2வது வகை. ஸோ முதன்மை வகை தலைவலி என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் தலைவலி. சைனஸ் தலைவலி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த எலும்புக்குள்ள ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டை வழியாக தண்ணி இல்லை நீர் ஏதாச்சும் தேங்கிடுச்சுன்னா, எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா தலை குளிச்சதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஓட்டைக்குள்ளே போய் நீர் வந்து தேங்கி நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா தலைவலிக்க ஆரம்பிக்கும். எப்படி இந்த தலைவலி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தி சுற்றியும் கண்ணை சுற்றியும் அப்புறம் வந்து கண்ணை சுற்றியும் அப்புறம் பல்லு வலி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவலி தான் சைனஸ் தலைவலின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த சைனஸ் வலி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ கார்வால் ப்ளஸ்ன்னு ஒரு மாத்திரை கிடைக்கும். அதை வந்து ஆவியில் போட்டோ இல்லை யூகாலிப்டஸ் ஆயில் மருந்தோ ஏதாச்சும் போட்டு தண்ணிக்குள்ளே கலந்ததுக்கப்புறம் ஆவி பிடிச்சிங்கனாலே ஓரளவுக்கு சைனஸ் ஹெட்டேக் தலைவலி குறைஞ்சிடும். அடுத்த வகை பார்த்திங்கன்னா மைக்ரைன் ஹெட்டேக். மைக்ரைன் ஹெட்டேக் எதனால் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. சாக்லேட் நிறைய சாப்பிட்றீங்கனோ, இல்லை டென்ஷன் ஜாஸ்தியாகிறனாலையோ, இல்லை வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலைனாலோ, இல்லை வந்து கரெக்டான வெயிட் உடல் வெயிட் நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலோ, இல்லை ரொம்ப வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலோ நிறைய காரணங்கள் இருக்குது. மைக்ரைன் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டால், இல்லை ஜெனட்டிக்காகவே ரொம்ப நாளாக அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கோ அதனால் கூட மைக்ரைன் தலைவலி வரலாம். ஸோ இது வந்து ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் இதுதான் சொல்லுவோம். அதாவது இதனால் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மைக்ரைன் தலைவலி எப்படின்னா வரதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தலைவலி வரப்போகுதுன்றது தெரியும். எப்படின்னா எப்படி சொல்கிறாங்கன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனால் வாந்தி எடுக்க மாட்டோம். அது பேர் நாசியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது வந்து ஒரு அறிகுறி மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளிச்சமோ இல்லை வந்து ரொம்ப சத்தமாக ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா கூட தலைவலி வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது மைக்ரைன் தலைவலி பொறுத்த வரைக்கும். அண்ட் மைக்ரைன் தலைவலி பார்த்திங்கன்னா டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி இல்லை ஒரு 5 மணி ஒரு 4 மணி ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸட் டைமிங்கில் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏதோ வெளிச்சம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் மைக்ரைன் தலைவலி. ஒரு சைடு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சைனஸ் மாதிரி இருக்காது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதி மூஞ்சி அளவுக்கே ரொம்ப ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும் மைக்ரைன் தலைவலி. சில பேருக்கு வாந்தி எடுத்தால் தான் அந்த மைக்ரைன் தலைவலி குறையும். ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது மைக்ரைன் தலைவலி பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டென்ஷன் ஹெட்டேக். எல்லாருக்குமே டென்ஷன் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வரும், ஜாஸ்தியாக பிபி ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் வந்து இந்த டென்ஷன் தலைவலி வரும். டென்ஷன் தலைவலி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா தலையை சுற்றி ஒரு வட்டமாக ஏதோ பிடிச்சி அமுத்துற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டென்ஷன் தலைவலின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் டென்ஷனை குறைச்சி வச்சாலே இல்லை பிபியை குறைச்சி வச்சாலே இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த டென்ஷன் தலைவலியெல்லாம் குறைஞ்சி போயிடும். அடுத்த தலைவலி பார்த்தோன்னா தண்டர் கிளாப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. தண்டர் கிளாப் தலைவலி அப்படின்னா ஏதோ கண்ணை சுற்றி கண்ணு குழாயில் இருக்க ரத்த வெசல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரத்த குழாயெல்லாம் வந்து அப்படியே சுருங்கினால தான் உங்களுக்கு அப்படியே சுருங்கி டைலேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தலைவலி வரும். ஸோ இதுக்கு பேர் தண்டர் கிளாப் ஹெட்டேக். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாளாக நீண்ட காலங்களாக மாத்திரை எடுத்துகிட்ருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு மாத்திரை வச்சுக்கோங்க. அந்த மாத்திரை திடீர்னு ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா கூட தலைவலி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஓவர் யூஸ், அதாவது மெடிக்கல் ஓவர் யூஸ் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்லோவாக அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணி பொறுமையாக நிதானமாக நம்ம அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணணும். டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது வந்து மெடிக்கேஷன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து காஃபி டீ இதெல்லாம் ரெகுலராக குடிச்சிட்ருப்பீங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. அப்போ கூட இந்த தலைவலிலாம் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணணும். சில பேர் வந்து பீரியட்ஸ் தலைவலின்னு சொல்லுவாங்க. அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்லை 2 நாள் முன்னாடியோ உங்களுக்கு தலைவலி எடுக்க ஆரம்பிக்கும். தலைவலி வந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாடி சிம்டம்ஸ் மாதிரி அறிகுறிகள். இதனால தான் வந்து தலைவலி. ஸோ நிறைய காரணங்களுக்கு தலைவலி பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய தலைவலி நான் பார்த்திங்கன்னா செகண்டரி காசஸ், அதாவது 2வது வகை தலைவலி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ கண்ணை சுற்றி இல்லை இன்ஃபெக்ஷனோ இல்லை மூக்கில் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை தொண்டையில் ஒரு இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் வர தலைவலி தான் செகண்ட் டைப் ஆஃப் ஹெட்டேக்குன்னு சொல்கிறது. ஸோ கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, ரொம்ப ஊற்று பார்ப்பாங்க. ஊற்று பார்க்குறப்போ என்னென்னா பவர் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா
தலைவலி எடுக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க கண்ணாடி போட்டு அவங்க தெளிவாக பார்ப்பாங்க. ஸோ தலைவலி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கண்ணாடி, அப்புறம் காண்டாக்ட் லென்ஸ் போடலாம். இல்லைனா இப்போ புது சிகிச்சை முறைகள் இருக்குது, லாசிக் லேசர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி 8 மசில்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 மசிலில் ஒரு மசில் ஒர்க் ஆகலைன்னா கூட இந்த மாதிரி தலைவலி எடுக்கும். ஸோ அதுக்கு வந்து சினாப்டோஃபோர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் ஆஃப் டிஃப்யூஷன், சர்க்கிள் டெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்ட் இருக்குது. அது மூலயமா வந்து எதனால், எந்த மசில்னால உங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்போம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கண் டாக்டர்கிட்ட தான் வரணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டேக்னால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கண்ணால் தான் தலைவலிக்குதுன்னு சொல்லி கண் டாக்டர்கிட்ட வருவாங்க. ஸோ கண் டாக்டர் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் அது யார்கிட்ட போகும்னா ஜென்ரல் மெடிசன் டாக்டர்கிட்ட போகும். அதுக்கப்புறம் உடம்புல வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் தலைவலி என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சியான தலைவலி. அது எதனால் வருதுன்னா பிரெயினுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை டியூமரோ இல்லை ஏதாச்சும் ஒரு கட்டியோ ஏதோ ஒன்று இருக்குன்னா கூட இந்த மாதிரி தலைவலி இருக்கும். அது மட்டும் இல்லை, கண்ணுக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட தலைவலி கூட வாந்தி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைவலி வருதுன்னா சிடிஎம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். சிடிஎம்ஆர்ஐலே தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு பிரெயினில் எந்த பகுதியில் வந்து கட்டி இருக்குது, எந்த பகுதியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டு கண்ணால் இல்லையா, அதுக்கப்புறம் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சிடிஎம்ஆர்ஐ இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எடுக்கிற மாத்திரை பார்த்திங்கன்னா பேராசிட்டமால், டோலோ 650, அப்புறம் இன்னும் நிறைய மாத்திரைகள் இருக்குது, ஆஸ்பிரின், இன்ட்ரால் அப்படின்னு சொல்லி நிறைய மாத்திரைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரியாகலைன்னா ஆஸ்பிரின், இன்ட்ரால், இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இருக்குது. ஸோ தலைவலி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாலகிருஷ்ணா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நாங்கள் ஒரு ஃப்ரீ ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து தலைவலி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. காரடா ஸ்கேன் ரிவீல்ஸ் வேரியஸ் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பாடி. காரடா ஸ்கேன் உடம்புள்ள குறைபாடுகளை எடுத்து காட்டுகிறேன். ஆஃப்டர் டேக்கிங் ஹிஸ்டரி and counseling, therapy started. Take 2 level spoon of nutrition into a glass and add 300 ml of hot water into that and consume slowly. History கேட்டதில் அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து நமக்கு தெராப்பி ஆரம்பிக்கிறேன். 2 லெவல் ஸ்பூன் ஆஃப் நியூட்ரிஷன் எடுத்து ஒரு கிளாஸில் எடுத்து 300 ml ஹாட் வாட்டரை அதில் போட்டு அது கிராஜுவலாகிட்டு சிப்பாகி ட்ரிங்க் பண்ண வேண்டியிருக்கு, குடிக்க வேண்டியிருக்கு. How can we prepare special nutrients? Depending on the body condition, take 300 ml of ordinary water or milk and add this to a juicer mixie jar and take 1 to 3 scoops of fiber, protein, special formula or any other special formula and put into the mixie jar and run the mixie for 15 seconds and take it out and consume immediately. சரியான ஒரு முழுமையான நியூட்ரிஷன் நமக்கு எப்படி தயார் பண்ண முடியும்? ஒரு வியாதியை பொறுத்து 300 மில்லி சாதாரண தண்ணியோ பாலோ எடுத்து ஒரு ஜூஸர் மிக்சி ஜாரில் போடவும். அதுக்கப்புறம் 1 முதல் 3 வரை ஸ்கூப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபைபர் ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா ஒரு ஷேக்கு அதை எடுத்து ஜூஸர் மிக்சி ஜாரில் போட வேண்டும். அது 15 செகண்டு ஓட்டி அதுக்கப்புறம் அது தயார் பண்ணி ஒரு கிளாஸில் எடுத்து அதை சீக்கிரம் சாப்பிட வேண்டியிருக்கு. Other than the weight management, we are giving special nutrition and care for the eye health, men's health, women's health, fertility in life, skin and body care, and energy products are there, sports and nutritious foods, children health problem, digestive medicines, bone and joint health, cardiovascular problem, diabetes,
blood pressure, also problem, thyroid, weight loss, weight gain, nerves problem, mental stress and period problem, PCOD, heart problem, skin problem, sleeping disorder, infertility problem, joint pains. ஓகே, எல்லா வியாதிகளுக்கான சத்துணவும் கொடுக்கப்படும். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அல்சர் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், வெயிட்டு ஜாஸ்தி இருந்தால் அதனுள்ளது, வெயிட்டு கம்மியான அதனுள்ளது, நர்வு ப்ராப்ளம் இருக்குள்ளவருக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ், பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி, ஹார்ட் ப்ராப்ளம் அண்டு ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்லீப்பிங் டிஸார்டர், இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின், இதற்கு எல்லாம் அந்த மருந்து கொடுக்கப்படும். நியூட்ரிஷன் கொடுத்து எல்லாம் சரிப்படுத்தலாம். Sitting in Vajrasana, showing the Chin Mudra, Chinmaya Mudra, Adi Mudra, Brahma Mudra and Narsingha Mudra. And keep your both hands backside and bend forward. This is called Sasangasana or Mahamudra. Then take the hands forward, but keep in Chin Mudra, bend forward. This is called Mandukasana. The benefits are, it is good for hypertension, backache and sexual power. Vajrasana உட்கார்ந்து சின்முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, பிரம்ம முத்ரா, நரசிங்க முத்ரா എന്നിവ காமிக்கிறேன். ரெண்டு கையும் பின்னாடி கொண்டு வந்து இடது கை வலது கை பிடிச்சு முன்னாடி பெண்ட் பண்ணவும். இது சசாங்காசனா ஒரு மகாமுத்ரா என்று கூறும். அப்புறம் இந்த கையை முன்னாடி கொண்டு வந்து அதை ரைஸ் பண்ணி முன்னாடி வந்து சின்முத்திரையில் வச்சு முன்னாடி ஃபார்வேர்டு பண்ணோம். இஸ் கால்டு மண்டூகாசனா. ഇതിൻ്റെ ഗുണങ്ങൾ, ഈ ആസനങ്ങളുടെ ഗുണങ്ങൾ BP കൺട്രോൾ ആക്കിയിടും. ലോ ബാക്ക്